ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 15 சனிக்கிழமை, ஆனி மாதத்தோட முதல் நாள். செய்ய வேண்டிய பரிகாரம்: இந்த ஒரு இலையை தண்ணீரில் போட்டு வைக்கிறது மூலயமா உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்க முடியும். நாளைய தினம் ஆனி மாதத்தோட 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ஆனி மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் குறைஞ்சி வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம். கடவுளுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் மாலை நேரம் சொல்லப்படுது. மாலை நேரம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லார் மனசுலையும் சந்தோஷம்தான் இருக்கும். கடவுளுக்கும் அப்படிதான். இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம். சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் சுலபமாக கிடைக்குமா? அந்த வகையில் ஆனி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு உங்களுக்கு இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தும். நாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதிகாலை வேளை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி வழிபாடு நடத்துங்க. இந்த ஒரு வழிபாட்டில் ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியையும் வெல்லம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று கலந்து வச்சு நைவேத்தியமாக வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்போது மறக்காமல் முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணும்போது உங்களோட குலதெய்வத்தோட நாமத்தை கட்டாயம் 3 முறை உச்சரிக்கணும். குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த வழிபாட்டை நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா தட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியையும் அந்த வெல்லம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உங்கள் கையால் பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை, இந்த ஒரு இலையை நீங்கள் தண்ணீரில் போட்டு வைக்கணும். வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த ஒரு தண்ணீரில் ஒரே ஒரு இலை வெற்றிலை போட்டு வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வசியத்துக்கு. வசியம் அப்படின்னா ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. ஒருத்தவங்களை நம்ம பக்கம் இழுக்க வைக்கிறது தான் வசியம். அது குலதெய்வ வசியமாக இருக்கலாம், பண வசியமாக இருக்கலாம், தங்க நகை வசியமாக இருக்கலாம். நல்ல விஷயங்களுக்காகவும் வசியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் குலதெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சு சின்ன வெத்தலையாக கிடச்சா அந்த பவுலுக்குள்ளே போகிற மாதிரி கிடச்சா போடுங்க. அப்படி இல்லையா 2ஆம் மடித்து கூட அந்த வெத்தலையை எங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் குலதெய்வம் பாவிச்சு குலதெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எங்களுக்கு அருளாசி கொடுக்குறோன்னு சொல்லி மனசார வேண்டுங்க. அதுவும் ஜூன் 15 நாளைய தினம் ஆனி மாதத்தோட முதல் நாள். இந்த மாதம் முழுக்க கடவுள் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. கடவுள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம். அது கூட சில்லறை நாணயங்கள் ஒரு 11 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ ரூபாய் அவ்வளோலாம் கிடையாது. மொத்தமாக சில்லறை நாணயங்கள் ஒரு 11 இருந்தால் கூட போதும். 5 ரூபாய், 10 ரூபாய், 1 ரூபாய்னு எல்லாம் கலந்து கூட எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எண்ணும் எடுத்து அந்த 11 சில்லறை நாணயங்களையும் அந்த மஞ்சள் துணியில் வச்சு மூட்டையாக கட்டிடுங்க. அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே வச்சுருங்க. அடுத்ததாக குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது இந்த ஒரு காணிக்கையை எடுத்து வந்து உண்டியில் போகிறோன்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும், நடக்காத காரியம் நிறைவேறணும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி தண்ணியில் வெற்றிலையை போட்டு அதை குலதெய்வம் பாவிச்சு வழிபட்டு அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு நீங்கள் உங்கள் கையால் காணிக்க முடியும் போது நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். பண தேவை பூர்த்தி ஆகும். அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையை கால்படாரத்தில் விட்டுருங்க. தண்ணியையும் கால்படாரத்தில் ஊற்றிடுங்க. இந்த ஆனி 1ஆம் தேதி முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.